பும்ராவோட பவுன்சர். பவுன்சர் கண்டிப்பா புல்லுக்கு போலாம். இல்ல ஓகே. டக் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்பீடா இருந்தா. ஓகே. லசித் மலிங்காவோட யாக்கர். நீங்க பின்னாடி ஸ்கூப்புக்கு போலாம். ஓகே. ஜாகிர் கானோட அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் இன்ஸ்விங். ஸோ கண்டிப்பா நல்ல லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பாலுக்கு வந்து அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ பாலுக்கு போக முடியலன்னா வெல் ஆஃப் பண்ணலாம். ஓகே. கடைசியா ஸ்டார்க்கோட அந்த அரவுண்ட்ல வந்து ஒரு யாக்கர் போடுவார். அந்த அந்த பால் எப்படி? ஸோ கண்டிப்பா சொல்றது ஈஸி தான். அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறதான் விஷயம். என்ன பிளான்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ வந்து நீங்க பவுலரா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பேட்டிங்ல இருக்காரு. அவரை இந்த பால் விக்கெட் எடுக்கணும்னா எந்த பால் போடுவியா அவருக்கு? கண்டிப்பா நல்ல ஏரியாஸ் போட்டு அங்க இருந்து என்ன கண்டிஷனோ ஸ்விங் இருந்துன்னா ஸ்விங் பண்ண பார்க்கலாம். ஓகே. இல்லைன்னா ஹால்ல இருந்து அடிக்க பார்க்கலாம். ஓகே. மேபி அடிக்க போனாருன்னா ஸ்லோயர் ஒன் போட பார்க்கலாம். அந்த மாதிரி. ஓகே. கடைசியா கிங் கோலி. சேம் அதே தான். ஸோ Okay. பேட்டர்ஸ் வந்து நீங்க மாறினாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் நல்ல பெரிய பிக் நேம் இருக்கிற பிளேயரும் ஓகே. நம்ம நல்ல பாலை திரும்பி திரும்பி போட்டு அதுல இருந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்களான்னு வெயிட் Okay. பண்ணலாம்.